வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். பார்க்க போவது வைகாசி மாத ராசி பலன்கள். ராகு பகவான் இப்போதுதான் பயிற்சி ஆயிருக்கு சமீபத்தில். ஸோ அந்த ராகு பகவானுடைய பேச்சியே உங்களுக்கு நல்ல காலத்தை தான் தரும். ஏன்னா இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு போதாத காலம்தான் அதிகமாக இருந்துச்சு. அதில் ராகுனுடைய பங்கும் அதிகம்தான். ஏன்னா ராகெல்லாம் ஏற்கனவே 4வது ராசியில் இருந்தனால நம்மளை எவ்வளோ ஒரு கீழே கொண்டு வர முடியுமோ, அடிமட்டத்துக்கு கொண்டு வரணுமோ கொண்டு வந்திருந்திருக்கும். அது திருமண வாழ்க்கையும் நிறைய பேர்த்துக்கு பாதிச்சிருந்திருக்கும். அந்த குடும்ப உறவுகளும் பாதிச்சிருக்கும். சிலருக்கு கணவன் மனைவி பிரிவினை அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க இல்லாமல் போகிறது அப்படிலாம் கூட நடந்திருக்கும் நிறைய பேர்த்துக்கு. அதே மாதிரி இந்த பொருளாதார ரீதியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சிரமம் சிக்கல். அதே மாதிரி ஏதாவது பொருளை விற்கிறது, சொத்தை விற்கிறது, பொருள் காணாமல் போகிறது, சொத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் வர்றது, சண்டை சச்சரவு பக்கத்து வீட்டில் வர்றது, தாயார் கூட பகை வர்றது, தாயாரே எதிரியாகிறது, தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, தாயாருக்கு மருத்துவ செலவுகள் செஞ்சு நம்ம ஓஞ்சு போகிறது, அல்லது தாயாரே இல்லாமல் போகிறது, தாயாரை காலி பண்ணுற வேலைகளை பார்க்குறது, இப்படியெல்லாம் நிறையா பார்த்துருச்சு. அதனால் நீங்கள் மனசு ரொம்ப நொந்து போய் தான் இருப்பீங்க. ஆனால் இப்போ ராகு பயிற்சி வந்துருச்சு இல்லை, ஸோ இனிமேல் அந்த கடுமையான பலன்கள் எல்லாம் நடக்காது, குறைஞ்சிரும், பிரச்சனைகள் குறைஞ்சிரும். ஸோ இனிமேல் உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது ராகுவை பொறுத்தளவு ஒரு நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கும், ஒரு நல்ல விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். ஸோ முன்னேறதுக்கான ஒரு பாதையை அந்த கிரகம் கண்டிப்பாக வகுத்து கொடுக்குங்க. அது போக உங்களுக்கு இப்போ குரு பயிற்சி வேற வந்துருச்சுல்ல. குருவும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் 6வது ராசியில் தான் இருந்தார். ஸோ சிலருக்கு சரியான வருமானம் வராது, வருமானம் வந்தாலும் நம்ம மிச்சம் பண்ண முடியாது, கடன் காட்சிகள் ஒரு சிலருக்கு உருவாயிரும், சம்பாதிக்க முடியாத தன்மை சிலருக்கு வந்துடும், சிலருக்கு வேலை வெட்டி போயிடும், சிலருக்கு வீடு மாறுறது, ஊர் மாறுறது, நாடு மாறுறது, இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள். ஒரு சிலர் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளை சந்திக்கிறது, அப்படியெல்லாம் கூட அந்த குரு செஞ்சிச்சு. ஆனால் குரு பயிற்சி இப்போ வந்ததுனால இனிமேல் அப்படி பண்ணாது. ஏன்னா குரு பகவான் இனிமேல் உங்களுடைய ராசியை பார்க்கும், 7வது ராசியில் தானே இருக்காரு. அப்போ ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். இனிமேல் மறுபடியும் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் செய்யலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல முன்னேறலாம், கடன் காட்சிகளை அடைக்கலாம், வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், நல்ல தூக்கம் வரும். இழந்த சில விஷயத்தை மறுபடியும் நம்மளால் பெற முடியும். ஒரு சிலர் நகை நட்டுக்களை இழந்திருந்தால் மறுபடியும் நம்ம சம்பாதிக்க முடியும். சொத்து சுகத்தை இழந்திருந்தாலும் அப்படி தான் சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் மான மரியாதை போயிருந்தால் அதை சம்பாதிக்க முடியாது. ஆனால் நீங்கள் இன்னொரு காலத்தில் நல்லா இருக்கிற போது ஏற்கனவே நம்மளுடைய பேர் டேமேஜ் ஆகிருந்தால் கூட அந்த டேமேஜ் எல்லாம் மறைஞ்சு போயிடும். நம்ம நல்லா இருக்கிற போது பாருங்கள், அந்த நல்ல பேர் தான் உருவாகும், கெட்ட பேரெல்லாம் அடிபட்டு போயிடும். அதனால் இப்போ உங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப மாற்றங்களை ஏற்படுத்தும். அது நல்ல மாற்றங்களாக தான் உங்களுக்கு அமையும். கணவன் மனைவி உறவில் விரிசல் இருந்தால் அதெல்லாம் சரியாயிரும், மீண்டும் கணவன் மனைவி ஒன்று சேரலாம். ஆனால் டைவர்ஸ் ஆகியிருந்தாவெல்லாம் ஒன்றும் சேர முடியாது, சரிங்களா? ஏதோ ஒரு விதத்தில் கோபதாபத்தோடு பிரிஞ்சிருக்கீங்கன்னா ஒன்று சேர முடியும். அதே மாதிரி டோட்டலாகவே பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் செகண்ட் மேரேஜ் எதுவும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக 2வது திருமணம் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகளை அந்த குரு கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் திருமண பருவத்தில் நீங்கள் பண்ணனாலும் சரிதான், அல்லது திருமண பருவத்தில் வேறு யாரும் இருந்தாலும் சரிதான், திருமண முயற்சி எடுத்தாலும் அதுவும் நடக்கும். அதனால் அந்த சொத்துனால இருக்கிற பிரச்சனைகள் வில்லங்கங்கள் எல்லாமே ஓரளவுக்கு தீர்ந்துடும். ஸோ இனிமேல் நல்லது நடக்குங்கிற மாதிரி நடக்கும். இப்போ சுக்கிரன் வேற உங்களுடைய ராசிக்கு 4ல் தான் இருக்கார். சுக்கிரன் 4ல் இருக்கிறதும் நல்லது தான். ஒரு சிலருக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கும், வாகனம் வாங்குகிற யோகம் இருக்கும், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருளெல்லாம் நிறைய வாங்கி தரும். அதனால் 4ல் சுக்கிரன் இருந்தால் யோகம்தான். அதே சுக்கிரன் 5வது ராசிக்கு போவார். 17ஆம் தேதி வைகாசிக்கு 5வது ராசிக்கு போவார். அப்போ சுக்கிரன் 5வது ராசிக்கு போனால் புத்திர தோஷம் நீங்கி குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை வேணும்னு ரொம்ப நாளாக தவிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க, அந்த குழந்தைகள் சரியாக கிடைச்சிருந்திருக்காது. இப்போ குழந்தைகள் கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். அதே போல் இப்போ புதனை எடுத்துக்கிட்டோம்னா புதனும் உங்களுக்கு 5வது ராசியில் தான் இருக்கார். புதன் 5வது ராசியில் இருந்தாலுமே அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்குங்க.
சூரியன் வேற உங்களுடைய ராசிக்கு 6ல் தான் இருக்காரு. சூரியன் 6ல் இருந்தா அப்பாவுக்கு தான் தொந்தரவு வரும், அப்பாவோட கருத்து வேறுபாடு வரும், இல்லைன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், ஏதோ ஒரு வகையில் அவரை விட்டு பிரிவினையை ஏற்படுத்தும். அது ஒரு மாசத்துக்கு தான், ரொம்ப நாளைக்கு வராது. அதே மாதிரி சூரியன் 6ல் இருந்தால் நல்லது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நல்லா கிடைக்கும் நமக்கு. அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு காரியங்கள் நம்ம செய்யணும் முடிக்கணும்னு நினச்சா அதெல்லாம் செய்யலாம், முடிக்கலாம். ஆனால் அரசாங்க அதிகாரிகள் நம்மளை அலக்களிப்பு செய்வாங்க. அதனால் நமக்கு அவங்க மேலே ஒரு வித வெறுப்பெல்லாம் கூட கொஞ்சம் வரும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம அரசாங்க அதிகாரிகளை போய் பார்க்குற போது அவங்க ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனாலேயே நமக்கு கொஞ்சம் மனசு வருத்தம் அடையும். அந்த ஒரு தொந்தரவு மட்டும் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு தந்தையர்னால தொந்தரவு இருக்கும். தந்தையர்னா அப்பாவோ சித்தப்பா பெரியப்பாப்பெல்லாம் இருந்தால் அவங்க செய்கிற செயலெல்லாம் பிடிக்காது. நம்மளை முன்னுக்கு விட்டுட்டு பின்னுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுவே நம்ம மனசை கொஞ்சம் காயப்படுத்துகிற மாதிரியான வேலைகளை கொஞ்சம் செய்யும். அது இப்போது சனி பகவான் 3வது ராசியில் தான் இருக்கார். சனி பகவான் 3வது ராசியில் இருந்தால் வண்டி அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தோம்னா, அது பைக்கோ காரோ வேறு ஏதாவது பெரிய வண்டிக்கு கூட வச்சுருந்தா கூட ஒரு வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டி மாற்றுற மாதிரி வரும். ஸோ வண்டி கொடுத்துட்டு மாற்றினா நல்லா தான் இருக்கும். இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற வண்டி ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு நமக்கு கொடுக்கும். செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு 12ஆம் அதிபதி தான். பொதுவாக 12ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கக்கூடாது. ஏற்கனவே ஒரு மாதம் நீச்சமாக இருக்கார், இன்னும் ஒரு மாதத்துக்கு நீச்சமாக தான் இருப்பார், வைகாசி 25 வரைக்குமே. அந்த செவ்வாய் நீச்சமாகிற போது நிறைய செலவு வரும், தேவையில்லாத செலவுகள் வரும். அது மருத்துவ செலவுகளும் வரலாம் உங்கள் வீட்டில். அதுபோக இந்த சொத்து சம்மந்தப்பட்ட செலவுகள், சொத்துனால டென்ஷன், ப்ராப்பர்ட்டினால டென்ஷன் வருதில்ல, அந்த டென்ஷன் ஒரு சிலருக்கு வரும். ஒரு சிலருக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை, அல்லது கூட பிறந்த பசங்களோட ஏதாவது சண்டை சச்சரவு, பங்காளி உறவு வகையில் கொஞ்சம் சண்டை சச்சரவு, அதெல்லாம் கூட அந்த செவ்வாய் கொஞ்சம் கொடுக்க தான் செய்யும். 5ஆம் அதிபதி வேற செவ்வாய் தான். அவர் நீச்சமாக இருக்கிற போது பெற்ற பிள்ளைகளுக்கும் நமக்குமான உறவுகள் சுமூகமாக இருக்காது. ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பிள்ளைகளோட உருவாகும். அதுவும் வைகாசி 25 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். 9வது இடத்துல கேது இருக்குது. 9வது இடத்துல கேது இருந்தால் வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு விஷயமும் நமக்கு கை கொடுக்கும். அதாவது வெளிநாடு போய் படிக்கணும், வேலை பார்க்கணும், அல்லது பிஸ்னஸ் பண்ணணும்னா நடக்கும். வெளிநாட்டில் போய் ஒரு சிலருக்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. கான்ட்ராக்ட் முடியுதுன்னா ரினியூவல் பண்ணணுன்னா பண்ணலாம். விசா வேணும்னாலும் கிடைக்கும், பிஆர் வேணும்னாலும் கிடைக்கும். அதை அந்த கேது பகவான் செஞ்சு தருவார். என்ன, அப்பாவோட கருத்து மோதல்களை தருவார், இல்லைன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் பண்ணுவார். அதை தான் அந்த கேது பகவான் பண்ணும். எது எப்படி இருந்தாலும் சரிங்க, உங்களை நிறையா கடந்த காலத்தில் வாட்டி எடுத்தது 3 கிரகங்கள் தான். ஒன்று சனி, அது சரியாயிடுச்சு. இன்னொன்று ராகு, அதுவும் சரியாயிடுச்சு. மற்ற ஒன்று குரு பகவான், அதுவும் சரியாயிடுச்சு. அப்போ நம்மளை கெட்டுப்போக செஞ்ச அந்த 3 கிரகங்களுமே ஒரு நல்ல நிலைமைக்கு இப்போ வந்துருச்சு. அதனால் இப்போ அந்த 3 கிரகங்களுமே நமக்கு நல்ல வேலைகளை தான் செய்யும், நல்ல பலனை தான் கொடுக்கும். ஸோ வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். வாழ்க்கையில் அந்த வெறுத்து போன சூழ்நிலை இருக்குல்ல, என்னடா வாழ்க்கைன்னு வெறுத்து போயிருப்போம், அந்த நிலைமையெல்லாம் மாறிடும். அந்த 5க்கும் 10க்கும் எல்லாம் கஷ்டப்பட்டோம் பார்த்தீங்களா, அந்த நிலைமையெல்லாம் மாறிடும். ஸோ இனி உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு புது மாதிரியான வாழ்க்கையாக தான் அமையும். அது நல்ல மாதிரியான வாழ்க்கையாகவும் அமையும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.